ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடு கடை வாடகைக்கு சாதாரண ஒப்பந்த ஆவணங்களுக்கு ரூ. 20 ஸ்டாம்ப் பேப்பர் இல்லைனா ரூ. 50 ஸ்டாம்ப் பேப்பரை நீங்கள் பயன்படுத்துவீங்க. ஆனால் பதிவுத்துறை இனிமேல் ரூ. 200 முத்திரைத்தாள்களை பயன்படுத்த வேண்டும்னு அறிவுறுத்துகிறாங்க. ரெண்டல் அக்ரிமெண்ட் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டுமா, இல்லை 11 மாதம் வரைக்கும் பாண்ட் பத்திரங்கள் போடுறதுனால நம்மளுக்கு என்ன நன்மை, 12 மாதம் போடக்கூடாதா, ரெண்டல் அக்ரிமெண்ட் பதிவு பண்ணால் எவ்வளோ கட்டணம் செலுத்தணும், பதிவு பண்ணலைன்னா என்ன ஆகும், வாங்க இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்கள் வீடு வாடகைக்கு போனாலும் சரி, வீடு வாடகைக்கு விட்டாலும் சரி, கண்டிப்பாக ஓரல் அக்ரிமெண்ட் இல்லாமல் எழுத்துப்பூர்வமாக தான் நீங்கள் எழுதி கொடுக்கணும். ஏன் அதில் 11 மாதம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க? வாடகை 11 மாதத்துக்குன்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. ஏன் அதை 12 மாதம் குறிப்பிட மாட்டாங்கன்னா, லீஸ் அண்ட் ரெண்டல் கண்ட்ரோல் ஆக்ட் 1960 பிரகாரம் 11 மாதம் வரைக்கும் நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டிங்கன்னா கம்பல்சரியாக அதை ரிஜிஸ்டர் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. ஆனால் 12 மாதம் இல்லை அதுக்கு மேலே நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இதை ரிஜிஸ்டர் பண்ணணும். அதாவது 1% ஸ்டாம்ப் டியூட்டி நீங்கள் கட்டணும். இதை தவிர்க்கிறதுக்காக தான் 11 மாதம் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. ஆனால் தமிழ்நாடு ரெகுலேஷன் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் ஆக்ட் 2017 பிரகாரம் கம்பல்சரியாக ரெண்டல் அக்ரிமெண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணி தான் அங்கே ஆகணும். அதாவது நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா, ரூ. 20 ஸ்டாம்ப் பேப்பரில் தான் நம்ம மோஸ்ட்லி எழுதுவோம். அப்படி இல்லைன்னா ரூ. 50 ஸ்டாம்ப் பேப்பரில் எழுதுவாங்க. ஆனால் பதிவுத்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக ரூ. 200 ஸ்டாம்ப் பேப்பரை பயன்படுத்தணுன்ட்டு பதிவுத்துறை அறிவுறுத்தியிருக்காங்க. நீங்கள் ஒரு சொத்து வாங்குறீங்க அப்படின்னா 7% ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கணும். அதே போல் 2% ஸ்டாம்ப் டியூட்டி அதுக்கு கட்டணுங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 2 லட்ச ரூபாய்க்கு ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க அப்படின்னா 7%, அதாவது 14,000 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கணும். அதே மாதிரி 2% நீங்கள் ஸ்டாம்ப் டியூட்டி கட்டணுங்க. ஆனால் இந்த வீடு வாடகை போகிறது, வீடு லீஸ்க்கு எடுக்கிறது, இந்த மாதிரி ரீசனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, பதிவு பண்ண மாட்டாங்க. அதை என்ன பண்ணுவாங்கன்னா, ரூ. 20 ஸ்டாம்ப் பேப்பர்லையோ இல்லை ரூ. 50 ஸ்டாம்ப் பேப்பர்லையோ அதை எழுதிப்பாங்க. அதாவது நாளைக்கு ஏதாவது பிரச்சனைகள் நம்மளுக்கு வந்தால் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு சேஃப்டிக்காக ரூ. 20 ஸ்டாம்ப் பேப்பர்களை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இனி இதை ரூ. 200 தாள்களாக யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, கண்டிப்பாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும். ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா tenancy.tn.government.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணலாம். நீங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்குலாம் நீங்கள் போகணும்னு அவசியம் கிடையாது. இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா ரூ. 100 ஃபீஸ் வாங்கிட்டு உங்களோட டீட்டெயில்ஸு, டெனண்ட்டோட டீட்டெயில்டு ப்ளஸ் ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் இதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக தான் இருக்கும். இதோட டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் இந்த சைட்டில் கொடுத்தீங்க அப்படின்னா ரூ. 100 ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கேட்பாங்க. அதில் நீங்கள் பண்ணிக்கலாம். ஏன் நான் ரெண்டல் அக்ரிமெண்ட்டை நான் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணணுங்க. நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா நீங்கள் கோர்ட்டில் போய் ஏதாவது நீங்கள் கேட்கணும், இல்லை நீதி கேட்கணும், உங்களுக்காகவும் இல்லை யாருக்காவது ஒரு நீதி கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பத்திரத்தை ரிஜிஸ்டர் பண்ணணும். ஆனால் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் டைரெக்டாக பண்ணணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஆன்லைன் மூலியமாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 100 தான் வாங்குகிறாங்க. உங்களுடைய ரெண்டல் அக்ரிமெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அது ரெண்டல் கோர்ட்டுக்கு போகும். ஒரு பிரச்சனை வந்தால் அது ரெண்டல் கோர்ட்டுக்கு போகும். 6 மாதத்துக்குள்ளே உங்களுடைய ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் கிடச்சிருங்க. ஒருவேளை நீங்கள் ரெண்டல் அக்ரிமெண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும்னா, அந்த பிரச்சனை சிவில் சூக்கு போகும். உங்களுக்கே தெரியும், ஒரு சிவில் சூக்கு போச்சு அப்படின்னா 1 இயர்லேருந்து 7 வருடம் 8 வருடங்கள் ஆகும் அதுக்கான தீர்வு நம்மளுக்கு கிடைக்க. அதனால தான் ரெண்டல் அக்ரிமெண்ட்டை நம்ம எப்பயுமே ரிஜிஸ்டர் பண்ணிடணும். இப்போல்லாம் ரொம்பவே சுலபமாயிடுச்சு. ஆன்லைனில் போயிட்டு நீங்கள் நான் சொல்கிற வெப்சைட்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். பெரிய டீட்டெயில்ஸ்லாம் ஒன்றும் இருக்காது. இவ்வளோ தான் இந்த வீடியோவில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்.